ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு வில்லன் ஐஏஎஸ். ஸோ இன்னைக்கு 7th of August 2024 இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்திருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம என்னென்னு பார்த்துடலாம். இந்த பிடிஎஃப் நோட் வந்து நம்மளோட டெலகிராம் சேனலில் இருக்குது. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து எடிட்டோரியல் ஆர்டிக்கல், மெயின் லீட் ஆர்டிக்கல். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பவரிங் அப் டு கெட் டு தி 30 ட்ரில்லியன் எக்கானமி பாயிண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளோட எக்ஸாமுக்கு வந்து இந்த ஆர்டிக்கல் ரொம்பவுமே முக்கியம். ஏன்னா நம்மளோட சிலபஸில் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட், லிபரலைசேஷன், ஸோ இதெல்லாம் எக்ஸ்பிளிசிட்டாக கொடுத்துருக்கிற டாபிக். ஸோ அதை பற்றி தான் இதில் பேசியிருக்காங்க. அதனால இது நமக்கு ரொம்பவுமே முக்கியமான ஒரு ஆர்டிக்கல். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியா இஸ் ஆக்சுவலி அ க்ரோவிங் எக்கானமி, ரைட்? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 7% வந்து நம்ம க்ரோ ஆகிட்டு இருக்கோம். ஸோ அதனால நம்மளை வந்து ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் எக்கானமி அப்படின்னு சொல்லிட்டு டேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் எக்கானமி அப்படின்னு சொன்ன உடனே நம்ம வந்து கண்டிப்பாக டெவலப்ட் எக்கானமியாக சீக்கிரமாக மாறிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணுறது வந்து இட்ஸ் அ ப்ரீமெச்சூர் ட்ரையம்ஃபலிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்லியிருக்காரு. எதனால் அவர் இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதுக்கு காரணம் இருக்கு. ஏன்னா நிறைய கண்ட்ரிஸ் வந்து இப்போ நம்ம என்ன ஸ்டேஜில் இருக்கோமோ இதே மாதிரி ஸ்டேஜில் இருந்து அவங்க ஒரு டெவலப்டு நேஷனா மாறவே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் 1960 இருந்து ஒரு 100+ கண்ட்ரிஸ் வந்து டெவலப்பிங் ஸ்டேஜில் இருந்தாங்க 1960s. அதில் எத்தனை கண்ட்ரி வந்து டெவலப்டு ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் 20+ கண்ட்ரிஸ் தான் ஆயிருக்காங்க. மெஜாரிட்டி ஆஃப் த கண்ட்ரி வந்து தே ஆர் ஸ்டில் இன் அ மிடில் இன்கம் ட்ராப். ஸோ இதை வந்து ஒரு ரிமைண்டரா இந்த ஆத்தர் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்தியாவுக்கு வந்து நமக்கு என்ன தேவை? ஸோ நமக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா, நமக்கு வந்து எக்கனாமிக் growth தேவை. ஸோ எக்கனாமிக் growth அப்படின்றப்போ ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். என்ன அப்படின்னா, இந்த growth அண்ட் டெவலப்மெண்ட் இருக்கு இல்லையா? ஸோ growth இருந்துச்சு, நம்மளோட எக்கானமி க்ரோ ஆச்சு அப்படின்னா இது கண்டிப்பாக நம்ம கண்ட்ரி டெவலப்ட் ஆயிருமா அப்படின்னு கேட்டோம்னா அது டவுட் தான். ஏன்னா நெசசரிலி growth அண்ட் டெவலப்மெண்ட் ஹேண்ட் இன் ஹேண்ட் போகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஓகே, ஸோ அப்போது நம்ம வந்து இந்த 30 ட்ரில்லியன் எக்கானமி பை 2047 அப்படின்னு கவர்மெண்ட் வந்து சொல்கிறாங்க இல்லையா? அந்த டார்கெட்டை நம்ம செட் பண்ணியிருக்கோம். அதுக்கு நமக்கு அச்சீவ் பண்ணணும்னா என்ன தேவை அப்படின்னா, நமக்கு லிபரல் எக்கனாமிக் பாலிசிஸ் தேவை அண்ட் பிரைவேட் செக்டரை வந்து நம்ம ஹார்னஸ் பண்ணணும். ஸோ அப்போது எக்கனாமிக் growth நமக்கு தேவைன்னா லிபரல் எக்கனாமிக் பாலிசிஸை வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஆனால் இதில் வந்து ஒரு கிரிட்டிசிசம் இருக்குது. என்ன அப்படின்னா, எக்கனாமிக் growth வந்து இன்கம் இன்இக்வாலிட்டியை வந்து இந்தியாவில் கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரிட்டிசிசம் இருக்குது. இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச ஜென்ரல் எலெக்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை தான் மெயின் பாயிண்டாக வச்சு ஆப்போசிஷன் வந்து மூவ் பண்ணாங்க. ஓகே, பட் என்னன்னா இந்த கிரிட்டிசிசத்தெல்லாம் நம்ம ஓரங்கட்டி வச்சுட்டு லிபரல் எக்கனாமிக் பாலிசிஸ்க்கு வந்து நம்ம போகணும் அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த பெர்ஸ்பெக்டிவை படித்த உடனே நம்ம எமோஷனல் ஆக தேவையில்லை. ஏன்னா ஆத்தர் சொல்றதுக்கு பின்னால ஒரு வேலிடான ரீசன் இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த இன்இக்வாலிட்டி அண்ட் வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து ஹேண்ட் இன் ஹேண்டு போகும். அதாவது போஸ்ட் 1991 இருந்து, ஏன் போஸ்ட் 1991னா 1991 இந்தியாவை வந்து என்ன பண்ணுறோம், இந்தியாவோட எக்கானமியை வந்து ஓப்பன் பண்ணுறோம். ஸோ ஃபாரின் கம்பெனிஸ்லாம் உள்ளே வராங்க, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமாகுது, எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே, ஸோ லிபரலைஸ் பண்ணியிருக்கோம் இந்தியாவோட. ஸோ அந்த டைமில் வந்து 1991 இந்தியாவை லிபரலைஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா எடுத்தோம் அப்படின்னா பெருசாக இந்த இன்கம் இன்இக்வாலிட்டியில் வந்து சேஞ்சஸ் இருக்கான்னு கேட்டோம்னா சிக்னிஃபிகண்ட் சேஞ்ச் வந்து கிடையாது அப்படின்னு ஆர்த்தர் சொல்லியிருக்காரு. அப்போது இதில் சிக்னிஃபிகண்ட் சேஞ்ச் இல்லாதனால வி நீட் டு ஃபோக்கஸ் ஆன் வெல்த் கிரியேஷன். ஏன்னா அதுதான் நம்ம ஓவரால் லிவிங் ஸ்டாண்டர்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை வந்து இன்னுமே விஷுவலாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இதுதான் நம்மளோட எக்கானமின்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் கண்டிப்பாக 2 groups இருப்பாங்க. ஒரு குரூப் வந்து those who have, அதாவது அவங்க தான் வெல்த் வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க. இன்னொரு குரூப் வந்து வெல்த் ஜென்ரேட் பண்ண மாட்டாங்க, பட் தே ஒர்க். இப்போ நம்ம எக்கானமியில் 2 குரூப் இருக்கா. இந்த நம்பர் 1 குரூப் வந்து வெல்த் ஜென்ரேட் பண்ணுற குரூப், நம்பர் 2 வந்து வெல்த் ஜென்ரேட் பண்ணாத குரூப். ஸோ இந்த நம்பர் 1 குரூப்புக்கு வந்து லிவிங் ஸ்டாண்டர்ட் வந்து சூப்பராக இருக்கும், அவங்களுக்கு வந்து ஹை இன்கம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் நம்பர் 2க்கு வந்து இவங்க அளவுக்கு இருக்காது. ஓகே, இப்போ இந்த நம்பர் 1 குரூப் வந்து இன்னும் டெவலப் ஆனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட எக்கானமியும் வந்து பெருசாகணுமா, இதை அக்காமடேட் பண்ற மாதிரி. அப்படி பெருசாச்சுன்னா என்ன ஆகும்? ஸோ எக்கானமி வந்து க்ரோ ஆக அந்த உள்ள இருக்கிற 2 சர்க்கிளுமே என்ன ஆகும், க்ரோ ஆகிட்டு தான் போகும். ஸோ இப்போ பாருங்க, நம்ம எக்கானமி வந்து க்ரோ ஆகிருக்கு, அதாவது இந்த ஸ்டேஜில் இருந்து இந்த ஸ்டேஜுக்கு க்ரோ ஆகியிருக்கு. நம்பர் 1 குரூப் இருக்காங்க இல்லையா, அதாவது வெல்த் ஜென்ரேட்டிங் குரூப், அவங்களும் பெருசாயிருக்காங்க. அட் த சேம் டைம் நம்பர் 2 குரூப் இருக்கு பாத்துங்க, அவங்களும் பெருசாயிருக்காங்க. ஸோ அப்போ இந்த நம்பர் 2ஓட லிவிங் ஸ்டாண்டர்டு ஒரு பர்டிகுலர் டைம்ல இருந்ததை காட்டிலும் இப்போ வந்து இம்ப்ரூவ் ஆகியிருக்கா. அப்போ இவங்களோட
இந்த நம்பர் 2 குரூப்போட லிவிங் ஸ்டாண்டர்டை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும்னாலும் நம்ம எக்கானமி க்ரோ ஆகணும். நம்ம எக்கானமி க்ரோ ஆகணும்னா we need to focus on wealth generation அப்படின்றத ஆத்தர் வந்து சொல்லியிருக்காரு. ஓகே, ஸோ இதில் வந்து லாஜிக் இருக்கு. ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த பாசிட்டிவ் இம்பேக்ட் இந்த இருக்கு பார்த்தீங்களா, இந்த எக்கானமி க்ரோ ஆகிறனால நடக்கிற பாசிட்டிவ் இம்பேக்ட் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து வெல்த் ஜென்ரேஷன்னால நடக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், லிபரல் எக்கனாமிக் பாலிசிஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும், வெல்த் ஜென்ரேஷனை வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்லியிருக்காரு. அப்போ இந்த வெல்த் ஜென்ரேஷனை நம்ம ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்னென்ன மாதிரி சேலஞ்சஸ் இருக்கு அப்படின்னு தெரியணும், நம்மளோட ரியாலிட்டி என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். இப்போ நம்ம இந்தியாவில் வந்து இந்த இயர் 2000லேருந்து 2010 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஹை க்ரோத் ரேட் வந்து நம்ம அச்சீவ் பண்ணோம். அந்த க்ரோத் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஐடி இண்டஸ்ட்ரீஸ் மூலியமாக தான் இந்தியாவுக்கு வந்து வந்துச்சு. ஆனால் இந்தியாவில் 46% ஆஃப் தி ஒர்க் ஃபோர்ஸ் வந்து இன்னுமே லோ ப்ரொடக்டிவ் அக்ரிகல்ச்சரல் ஜாப்ல தான் இருக்காங்க. அட் த சேம் டைம் ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் எடுத்துட்டோம்னா அதுவுமே வந்து ரொம்ப லோவாக தான் இருக்கு, வெறும் 37% தான் இருக்கு. அப்போ நம்மளோட ஒர்க் ஃபோர்ஸோட பொட்டன்ஷியலை வந்து நம்ம என்ன பண்ணணும், இம்ப்ரூவ் பண்ணணும், எனபிள் பண்ணணும் அப்படின்னா நம்ம லோ ஸ்கில் எம்ப்ளாய்மெண்ட் இன்டென்சிவ் மேனுஃபேக்சரிங்கை வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணணும் வித் அ ஃபோக்கஸ் ஆன் எக்ஸ்போர்ட்ஸ். ஸோ இதை வந்து நம்ம லெசனாக கற்றுக்கணும். யார்கிட்ட இருந்து, ஏஷியன் டைகர்ஸ்கிட்ட இருந்து, சவுத் கொரியாஸ், ஜப்பான், வியட்நாம். ஸோ இந்த மாதிரி ஏஷியன் டைகர் கண்ட்ரீஸ்ட இருந்து நம்ம கற்றுக்கணும். ஏன்னா இவங்க எல்லாருமே அவங்களோட இண்டஸ்ட்ரியை வந்து ரேபிட் எக்ஸ்போர்ட் ஓரியன்டட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து எக்ஸ்போர்ட் ஃபோக்கஸ் பண்ணால் மட்டும் பார்த்தாது, நம்ம வந்து இம்போர்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ் பண்ணணும். ஹை டேரிஃப் வந்து செட் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்மளோட நிறைய மேனுஃபேக்சரிங் வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் கேபிட்டல் குட்ஸ் ஃப்ரம் சைனா. அப்போ அதுக்கு வந்து நம்ம ஹெவியாக பீனலைஸ் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது டேரிஃப் போட்டு. ஓகே, அண்ட் வந்து நம்மளோட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம வந்து ஒரு லோ இன்கம் டு மிடில் இன்கம் கண்ட்ரியாக டிரான்சிஷன் ஆகிட்டு இருக்கோம் இல்லையா. ஆனால் இந்த மிடில் இன்கம்ல இருந்து அடுத்து ஹை இன்கம்க்கு நம்ம போகிறது வந்து கஷ்டமாக இருக்கும். ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் த கண்ட்ரீஸ் வந்து மிடில் இன்கம் ட்ராப்ல மாட்டிக்குவாங்க. இந்த மிடில் இன்கம்ல இருந்து ஹை இன்கம்க்கு வந்து டிரான்சிஷன் ஆகவே மாட்டாங்க. அப்போ இந்த மிடில் இன்கம் ட்ராப்ல இருந்து நம்ம மாட்டிக்காம எஸ்கேப் ஆகணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட சர்ப்ளஸ் லேபர் இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம லேவரேஜ் பண்ணி ஆகணும். ஏன்னா இந்தியா வந்து நம்மளோட சர்ப்ளஸ் லேபரை வந்து ஃபுல்லாக லேவரேஜ் பண்ணவே இல்லை இது வரைக்கும். இப்போ நம்மளோட மெஜாரிட்டி ஆஃப் தி ஒர்க் ஃபோர்ஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னோ அக்ரிகல்ச்சரை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ அக்ரிகல்ச்சர்ல இருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எந்த செக்டாருக்கு போவாங்க, ஐடி செக்டாருக்கா போவாங்க. சில பீப்புள் வந்து ஐடி செக்டாருக்கு படிச்சுட்டு போவாங்க. ஏன்னா ஆனால் ஐடி செக்டார்ல லிமிட்டெட் பொட்டன்ஷியல் தான் இருக்கு. எல்லா பீப்புளாலையும் அக்ரிகல்ச்சர்ல இருந்து டைரக்டா என்ன பண்ணிட முடியாது, ஐடி செக்டாருக்கு ஜம்ப் அடிச்சிட முடியாது. ஏன்னா அந்த செக்டர்ல ஜாப் ஜென்ரேஷன் வந்து லிமிட்டடாக தான் இருக்கும். ஹைலி ஸ்கில்டு பீப்புளை தான் அங்கே வந்து என்ன பண்ணுவாங்க, எம்ப்ளாய் பண்ணுவாங்க. அப்போ மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் அக்ரிகல்ச்சர்ல இருந்து அதுக்கு டிரான்சிஷன் ஆகும்னா சான்ஸ் என்ன, இண்டஸ்ட்ரீஸ் தான். ஆனால் இண்டஸ்ட்ரீஸ்லையுமே மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்ல ஸ்கில் அதிகமாக தேவைப்படுற இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து இவங்க என்ன பண்ண முடியாது, மூவ் ஆக முடியாது. ஸோ அப்போ நமக்கு ஸ்கில் கம்மியாக தேவைப்படுற மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இண்டஸ்ட்ரீஸை வந்து நம்ம என்ன பண்ணணும், இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஆனால் இந்தியா அதை பண்ணலை. அப்போ நம்ம மிடில் இன்கம் ட்ராப்ல மாட்டிக்க கூடாதுன்னா இந்த மெஜாரிட்டி பாப்புலேஷன் இருக்காங்க இல்லையா, அவங்களோட இன்கம் வந்து என்ன பண்ணணும், இன்க்ரீஸ் ஆகணும். அவங்களோட இன்கம் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு கம்மியான ஸ்கில் தேவைப்படுற மேனுஃபேக்சரிங் யூனிட்ல போய் நம்ம அவங்கள பிளேஸ் பண்ணணும். அவங்கள அங்கே பிளேஸ் பண்ணணும்னா இந்த லோ எண்ட் மேனுஃபேக்சரிங் செக்டார்ஸை நம்ம ப்ரொமோட் பண்ணி ஆகணும். ஆனால் இதுலேயுமே ஒரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல் இருக்கு அப்படின்னா நம்ம இந்தியாவில் வந்து காமனாக ஒரு பர்செப்ஷன் இருக்கும். என்ன பர்செப்ஷன் அப்படின்னா ஸ்வெட் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து டேக் பண்ணிடுவோம் இந்த இண்டஸ்ட்ரீஸ் ஜாப்ஸ் எல்லாம். ஸோ அங்கே போனால் மாடு மாதிரி வேலை பார்க்கணும், அங்கே நம்மளை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க, அங்கே வந்து ரெகுலேஷன்ஸ் இருக்காது, செக்யூரிட்டி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்செப்ஷன் இருக்கு இல்லையா. இந்த பர்செப்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா பீப்புளை வந்து அந்த இண்டஸ்ட்ரி பக்கம் போக விடாது. அது போகாதனால அந்த செக்டார் வந்து டெவலப் ஆகாது. ஏன்னா அந்த செக்டாருக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வராது. ஸோ ஜாபுக்கு ஆள் கிடைக்காதப்போ எப்படி அந்த இண்டஸ்ட்ரியில் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க இல்லையா லோ டெக் மேனுஃபேக்சரிங்கில்.
ஸோ அப்போ இந்த பெர்செப்ஷனை வந்து நம்ம மாற்றணும். இந்த ஸ்வெட் ஜாப்ஸ் அப்படின்ற இந்த பெர்செப்ஷனை வந்து நம்ம கண்டிப்பாக மாற்றி ஆகணும். அதே சமயம் இந்த லோ டெக் மேனுஃபேக்சரிங்கில் கவர்மெண்ட்டோட ரெகுலேஷன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. இது என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஜாப் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த ரெகுலேஷன்ஸ் கொண்டு வராங்க. ஆனால் ஜாப் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பதிலாக இட் கிரியேட்ஸ் அ ஜாப் லாஸ். ஸோ ஓவர் ரெகுலேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸை ஷட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால ஜாப் லாஸ் தான் நடக்கும். ஓகே, அப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா, நமக்கு ஒரு கிளஸ்டர் லெட் இண்டஸ்ட்ரியல் மாடல் தான் நமக்கு தேவை. லைக் சைனா அண்ட் வியட்நாம்லலாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த பிளக் அண்ட் பிளே மாடல். லைக் இப்போ நான் ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு கிளஸ்டரில் போய் ஆரம்பிப்பேன். ஸோ அங்கே வந்து ரெகுலேஷன்ஸ் கம்மியாக இருக்கும். டக்குன்னு நான் ஆரம்பிச்சிருவேன். ஆரம்பிச்சதுனால மேனுஃபேக்சரிங்கை ரன் பண்ண முடியும். ஈஸியாக எனக்கு வந்து ஆள் கிடப்பாங்க அதை ரன் பண்ணுறதுக்கு. ஏன்னா அப்போது இந்தியாவுக்கு வந்து இந்த மிடில் இன்கம் ட்ராப்பில் மாட்டிக்காம நம்மளோட அச்சீவ்மெண்ட் இருக்கு இல்லையா, 30 ட்ரில்லியன் பை 2047, அதை வந்து நம்ம அச்சீவ் பண்ணி ஆகணும் அப்படின்னா இப்போ கூட நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. என்னன்னா, இந்த லோ ஸ்கில்டு மேனுஃபேக்சரிங் ஜாபை வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணியே ஆகணும். அண்ட் இதுக்கு வந்து ரைட்டான டேட்டாஸ் இண்டிகேட்டர்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். லைக் வந்து இன்டர்ஸ்டேட் மைக்ரேஷன், அர்பனைசேஷன், ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன். ஸோ இந்த மாதிரி டேட்டாவெல்லாம் நம்ம ப்ராப்பராக கேதர் பண்ணி இதை வந்து மானிட்டர் பண்ணி கரெக்டான பாத்தில் நம்மளோட பாலிசி வந்து போகுதா அப்படின்னு செக் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ இட் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்டிக்கிளில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ that's all about this article. அண்ட் இன்னைக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின் வந்து நோட் பண்ணிக்கோங்க. எவாலுவேட் தி இம்பேக்ட் ஆஃப் ஹியூமன் கேபிட்டல் டெவலப்மெண்ட் ஆன் த எக்கனாமிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் தி ஏஷியன் டைகர்ஸ். ஹவு கேன் இந்தியா லேவரேஜ் இட்ஸ் டெமோக்ராஃபிக் டிவிடெண்ட் டு ரிப்ளிகேட் சிமிலர் growth. ஸோ இது வந்து 150 வேர்ட்ஸ். ஸோ இது வந்து ப்ராக்டிஸ் கொஸ்டின் வந்து ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, ஸோ that's all about today's video. ஏன்னா இந்த ஒரு ஆர்டிக்கிள் தான் நமக்கு ரொம்பவுமே முக்கியமான ஆர்டிக்கிள். ஸோ அது போக ரெஸ்ட் ஆஃப் த ஆர்டிகல்ஸ்லாம் இன்சிக்னிஃபிகண்ட் ஆர்டிகல்ஸ் தான். ஓகே, ஸோ that's it. And thanks for watching this video, guys.